ஏத்த ஹீலிங் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ். ஆகாஷ் ரீடர், ஹீலர், டேரக்கா ரீடர், ரெக்கி ஹீலர், அனிமல் கம்யூனிகேட்டர், டாக் மசூர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சக்கரா பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதோட பலன்கள், அது இம்பேலன்ஸ் ஆனால் அதோட விளைவுகள், அதுக்கான முத்திரைகள், பிஜிஎம் மந்திரம் மற்றும் யோகா போஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பலனாக இருக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்தது எப்படிப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். உங்கள் ஆதரவு நன்றி. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். சரி, நம்ம உடம்புல தெரியும் நிறைய சக்கரா இருக்குது. ஆனால் முக்கியமான சக்கரா 7 சக்கரா. அந்த 7 சக்கரா தான் மெயின் சக்கரா. அது என்னென்ன? மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மூலாதார சக்கரா, ரூட் சக்கரா, சுவாதிஸ்தான சக்கரா, சிகல் சக்கரா, சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா, மணிப்புர சக்கரா, ஹார்ட் சக்கரா, அனாதஹா, விசுதி, த்ரோட் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரா, அக்னி, சஹாசார சக்கரா, கிரவுன் சக்கரா. இந்த சக்கரெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்குது? முதுகுத்தட்டில் அமைஞ்சிருக்குது, நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குது. உடம்பை விட்டு பார்த்தா தெரியாது, ஏன்னா எல்லாம் கிளான்ஸாக இருக்குது. எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறப்போ, வைப்ரேட் பண்ணி இருக்கிறப்போ, ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே ஏதாவது பிளாக்கேஜ் ஆனால் அப்போ தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இந்த ரூட் சக்கரா ஆரம்பிப்போம். ரூட் சக்கரா ஆக கீழே இருக்குது. இதோ உச்சந்தலையிலேருந்து நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஆக கீழே மையப்பகுதி. எந்த மையப்பகுதினா மலம் கழிக்கிற இந்த துவாரத்துக்கும் நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் நடுவில் உள்ள மையப்பகுதி. அங்கே தான் ரூட் சக்கரா அமைஞ்சிருக்குது. அதோட நிறம் சிவப்பு. இதோட எலிமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்கள்ல, அதோட எலிமெண்ட்ஸ் எர்த்தோட. அது உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த வேர்ல்டோட நீங்கள் டிஸ்கனெக்ஷனாக இருப்பீங்க. அது கூட நிறைய பிரச்சனை வரும். இந்த மூலாதார சக்கரா அது சரியாக இயங்காதப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வரும். கால் பிரச்சனை வரும், இடுப்பு பிரச்சனை வரும். நீங்கள் உலகத்திலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பீங்க. அது அடுத்தது சுவாதிஸ்தான சக்கரா, சீக்கிரம் சக்கரா, தொப்புள் கீழே 4 ஃபிங்கர்ஸ் கீழே அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இதோட நிறம் ஆரஞ்சு கலர் நிறம். இதோட பலன்கள் என்னன்னா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செக்ஷுவலோட இதுக்கெல்லாம் உண்டான சீக்கிரம் சக்கரை தான் இது. அங்கே பிளாக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு செக்ஷுவல் ரீதியாக ப்ராப்ளம் வரும், யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம் வரும், பிளேடர் ப்ராப்ளம். ஏன்னா இது நீர் சம்மந்தப்பட்ட ஒரு சக்கரா. அடுத்ததாக சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா, மணிப்புரான்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். இது இங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த சோலார் பிளெக்ஸஸ் இருக்குல்ல, இங்கே தான் இருக்குது. இதோட நிறம் மஞ்சள் கலர் நிறம். இதோட வேலை என்னன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக இயக்குறது இதோட சக்கரா பொறுத்து. இதோட நிறம் மஞ்சள் நிறம். இதுக்கு உண்டான எர்த் எலிமெண்ட்ஸ், இதுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் நெருப்பு. அடுத்ததாக அனாதஹா. அனாதா சக்கரா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. இதுக்கு உண்டான நிறம் பச்சை கலர் நிறம். இது உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஜெலசி வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். லாங்ஸ் உண்டான சக்கரம், பஞ்சபூதங்கள் உண்டு. இது காற்று. இது த்ரோட் சக்கரா, விசுதி, நீல கலர். இது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சுன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஏதோ சொல்ல நினைச்சாங்க உங்களுக்கு சொல்ல முடியாது, தைராய்ட் ப்ராப்ளம் வரும். இதுக்குண்டான பஞ்சபூதம் ஒன்று ஸ்பேஸ், ஆகாயம். நீங்கள் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கும்போது இங்கே ஒரு ஹோலோ வரும், அதான் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இதுக்கு சக்கரா அக்னின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துச்சுன்னா தூக்கமின்மை, கண்ணு பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம்லாம் வரும். இது உங்கள் இன்டர்னேஷனல் பவர்ஸ் கூட இறக்கும். அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிற சஹாசார சக்கரா உச்சந்தலையில் நடுப்பகுதியில் இருக்குது. இதோட நிறம் வயலட். சித்தர்களோட சக்கரா இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்கும். அதனால தான் டைரெக்டாக இறைவன் கூடயோ பிரபஞ்ச கூடயோ டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவோம். இது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா தலைவலி வரலாம். ஸோ இப்போது சக்கராவோட இதை பார்த்துட்டோம், அதோட பலனும் பார்த்துட்டோம். இது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ரேக்கி தெரிஞ்சவங்க ரேக்கி செய்யலாம், அப்போ ரேக்கி தெரியாட்டி நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நேராக உட்காந்துக்கோங்க.
உட்காந்துட்டு முதுகத்தை நேராக வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொல்கிற முத்திரையை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. இது பிருத்திவி முத்திரை. இந்த மோதிர விரலையும் இந்த பெரு விரலையும் இப்படி நுனியில் நீங்கள் அமுத்திக்கணும். இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. 2 கையில அமுத்திட்டு முதுகை நேராக வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை 21 தடவை ஒவ்வொரு சக்கராக்கும் நீங்கள் சொல்லணும். ஆனால் நான் 3 தடவை சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு தடவை சொன்ன ஒரு சக்கரம் 20 தடவை சொன்னால் நேரம் பார்த்தாது. நீங்கள் 21 தடவை சொல்லிக்கோங்க. முடிஞ்சவரை கண்ணாடி செய்யுங்க, காலையில் செஞ்சிருங்க, சரியா? இதுக்கு உண்டான அதாவது மூலாதார சக்கரத்தோட மந்திரம் பிஜிஎம் மந்திரம் என்னன்னா லம், LAM. கண்ணை மூடிட்டு லம் லம் லம். அடுத்ததாக சேக்கர சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம். இதுக்கு உண்டான முத்திரை இப்படி கடைசி விரலையும் உங்க பெரு விரலையும் இந்த நுனியில் அமுத்திக்கணும். அமுத்திட்டு இதுக்கு பேரு வருண் முத்திரை. இப்படி இப்படி அமுத்திட்டு இதுக்கு பிஜிஎம் மந்திரம் வம், VAM. வம் வம் வம். அடுத்ததாக மணிப்புர சக்கரம். இதுக்கு முத்திரை உங்களோட மோதிர விரலையும் பெரு விரலையும் இப்படி அமுத்திக்கணும். மோதிர விரல் இந்த பெரு விரல் இருக்குல்ல, இப்படி அமுத்திட்டு இப்படி நீ அமுத்திக்கணும். இதே மாதிரி இந்தியா இப்படி அமுத்திட்டு இதுக்கு உண்டான மந்திரம் ரம், RAM. ரம் ரம் ரம். அடுத்தது ஹார்ட் சக்கரா. இதுக்கு உண்டான முத்திரை உங்களோட ஆள்காட்டு விரலும் பெரு விரலும் இப்படி சைட்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி அமுத்திக்கணும், இப்படி அமுத்திக்கணும். இதுக்கு பேரு, இந்த முத்திரைக்கு பேரு வாயு முத்திரை. ஹார்ட் சக்கராவோட பிஜிஎம் மந்திரம் YAM, YAM. YAM YAM YAM. அடுத்ததாக விசுதி. இதுக்குண்டான முத்திரை உங்களோட நடுவரல் இருக்குல்ல, இந்த நடுவரலும் இந்த பெருவரல் கூட இப்படி அமுத்திக்கணும், இப்படி அமுத்திக்கணும். பிஜிஎம்மோட மந்திரம் அதாவது விசுபுவோட பிஜிஎம்மோட மந்திரம் ஹம், HAM, ஹம் 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 ஹம். அடுத்ததாக நெத்தி, தட சக்கரா, அக்னி சக்கரா. இதுக்கு ஒன்று முத்திரை உங்களோட ஆள்காட்டு விரல் பெருவிரல் இப்படி வச்சுக்கணும், இப்படி டீப்ல அமுச்சிக்கணும். டீப்ல அமுத்திட்டு வழியில் வச்சுட்டு உங்க முதுகு தண்டு எப்போதுமே நேராகவே இருக்கணும். ஓகே, நேராக வச்சுட்டு இதுக்கு ஒன்று மந்திரம் ஷம், SHAM. இந்த முத்திரையோட பேரு காயன் முத்திரை. ஓகே, ஷம் ஷம் ஷம். அடுத்ததாக கிரவுன் சக்கரா, சாகசர சக்கரா. அடுத்தது இது ரொம்ப ஈஸி. உங்களோட இடது கையை வலது கை மேலே வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு முதுகு நேராக வச்சுட்டு உங்களோட பெருவரல் இருக்குல்ல, இப்படி அமுத்திக்கணும். இது கொண்ட மந்திரம் ஓம், பிரணாவ மந்திரம் ஓம். ஓம் ஓம் ஓம். உங்களுக்கு முத்திரை கற்றுக் கொடுத்தது இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம கையில இருக்குது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த முத்திரை கற்றுக் கொடுத்தால இந்த முத்திரையில தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம விரல்ல 5 பஞ்சபூதங்கள் இருக்கு சொல்லுவாங்க. நீர், நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. வாட்டர், எர்த், ஸ்பேஸ், ஏர், ஃபயர். இதான் 5 பஞ்சபூதங்கள். சரி, இப்போ இந்த சக்கராவோட மந்திரம் அது போல முத்திரையை பார்த்துட்டோம். அடுத்ததாக யோகா போஸ். இதுக்கு ஒன்று யோகா போஸ்
என்னன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ரூட் சக்கரை கூட யோகா போஸ், இதுக்கு பேர் மாலாசனம். இப்படி கையை அமுத்திட்டு இப்படி தான் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, இப்படி செய்ய செய்ய தினமும் செய்யுங்க. முக்கியமாக காலைல செஞ்சுருங்க, முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. 1 மினிட் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் போக போக 3 மினிட் 5 மினிட் அப்படியே நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருக்கணும். ரொம்ப சிம்பிளான போஸ், இதுக்கு பேர் மாலாசனம். அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்கரா, இதுக்கான யோகா போஸ். இப்படி நீங்கள் வச்சுக்கணும். காலை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு, இந்த 2 கையும் அப்படி வச்சுக்கிட்டு, முதுகத்தை நேராக வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் அமுத்திக்கிட்டு, இது பேர் பட்டர்ஃப்ளை போஸ். இது பேர் சன்ஸ்கிரீட்டில் பத்த கோணாசனம்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் அப்படி அமுத்திட்டு விட்டுட்டு அமுத்திட்டு விட்டுட்டா இது இந்த பாட்டெல்லாம் உங்களை ஆக்டிவேட் ஆகும். இது வந்து சுவாதிஷ்டானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோலார் ப்ளெக்ஸஸான யோகா போஸ். இதுக்கு பேர் உஸ்திராசனம். ஓகே, இது எப்படி செய்யணும்னா இப்படி வச்சுக்கோங்க, முட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் 2 கையை பின்னாடி போயிட்டு உள்ளங்க கால் இருக்குல்ல, அதுலேயுமே வச்சுக்கோங்க. மெதுவாக வளைங்க. மெதுவாக வளைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் இப்படி வந்துடணும். இதுக்கு பேர் புஜங்காசனா, ஹார்ட் சக்கராவுக்கு உள்ளது. இது கோபரா போஸ் கூட சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி செய்யணும்னா இப்படி நேரம் படுத்துக்கிட்டு உங்கள் கையை வச்சுட்டு காலை 2 ஒட்டி வச்சுக்கிட்டு இப்படி மெதுவாக பேலன்ஸ் பண்ணிடணும். இது உங்கள் இடுப்புக்கும் எல்லாம் வலிமை முடிச்சிட்டிங்கன்னா மெதுவாக கீழே போயிடும். ஸோ சரி, அடுத்தது தட்டா சக்கரா அக்னிக்கு, அதுக்கு உண்டான யோகா போஸ். நீங்கள் என்ன செய்யணும்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான போஸ். இதுக்கு பேர் பாலாசனம், சால்ட் போஸ் கூட சொல்லுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு முட்டி போட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இருக்கணும். வருது கடைசியாக பார்க்க வருது க்ரௌன் சக்கராவோட போஸ். இது நீங்கள் எப்படி செய்யணும்னா இப்படி வச்சுட்டு உங்களோட கால் இருக்குல்ல, முழங்கால், இதை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் இதுக்கு பேர் சகாகாசனா. இது நீங்கள் எப்படி போயிட்டு தலை வந்து உச்சன் தலை வந்துட்டு இந்த தரையில் போடணும். இப்படி வச்சுக்கணும். இப்போ தலை உச்சன் தலை தரையில் போடணும். இப்படி செய்யக்கூடாது. இது வந்து நெத்தியில் போடுறது, நீங்கள் தலையில் தான் போடணும். ஓகே, சரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சக்கராவை பற்றி, அதுக்குண்டான யோகா போஸ், அதுக்குண்டான மந்திரம், அதுக்குண்டான முத்திரை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ மேலும் மேலும் நான் அப்லோட் பண்ணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சந்திப்போம்.